நாங்கள் மோட்ச மகிமையை அடைய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எண்ணிலடங்கா கிருபையுள்ள இறைவா, நீர் புனித அந்தோணியாரை கொண்டு கணக்கற்ற அற்புதங்களை செய்து எண்ணிறந்த பாவிகளுக்கு தர்ம ஆசையும், பதிதருக்கு வேத வெளிச்சமும், தாசருக்கு மீட்சியும், நோயாளிகளுக்கு ஆரோக்கியமும் கொடுத்து எல்லாருக்கும் மோட்ச வழியை காட்ட சித்தமானீரே. அவருடைய அற்புதங்களை பற்றி ஆச்சரியப்படுகின்ற நாங்கள் அவருடைய புண்ணியங்களை அனுசரித்து தேவரீர் நீதிமான்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற மோட்ச ராட்சியத்துக்கு பேறு பெற்றவர்களாக அவருடைய சலுகையால் தயவு பண்ணியருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அப்பத்தை பிட்டு கொடுத்து அவர் தன்னையே கையளித்தார். அப்பத்தை பிட்டு கொடுத்து அவர் தன்னையே கையளித்தார். சுயநலமுடை தெரிந்து நாம் இறை மக்களாவோம். சுயநலமுடை தெரிந்து அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 53. நற்கருணை ஆண்டவரிலே பிரியமுள்ள என் அன்பு சகோதரர் சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் திருவிழா நாட்களின் இறுதி நாள் திருப்பலிக்கு நேரலை வழியாக பங்கெடுக்கும் உங்கள் அனைவருடனும் இணைந்து இன்றைய திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுக்கும் எமது ஆயர் அருட்கலாநிதி ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் புனித அந்தோனியாருக்கு வலு கொடுத்த அவரது நம்பிக்கையின் மையமாகவிருந்த நற்கருணை ஆண்டவருக்கு விழா எடுக்கின்றோம். அதே வேளையிலே திரு அவை தாயானவள் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்திற்கு விழா எடுக்கின்றாள். நற்கருணை என்பது நமது கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாய் விளங்குகின்றது. இந்த தேவ நற்கருணை தான் எமது கிறிஸ்தவ ஆன்மீக வாழ்வின் உயிர் நாடியாக இருந்து ஆன்மாவிற்கு ஊட்டத்தையும் பலத்தையும் தந்து ஆன்ம தாகத்தையும் பசியையும் போக்குகின்றது. நம் ஆண்டவர் இயேசு அப்பத்தின் சாயலில் உயிருடன் இருந்து நம்மோடு உறவாடி நம்மை குணப்படுத்தி நம் வாழ்வை புதுப்பித்து நம்பிக்கை வாழ்வில் உறுதியோடு வாழ ஆற்றல் தருகிறார். அவரது அளவு கடந்த அன்பு, இரக்கம், கருணை, மன்னிப்பு, அமைதி ஆகியன இந்த நற்கருணை பிரசன்னம் மூலம் எமக்கு அபிரிமிதமாக பொழியப்படுகின்றன என்பதை உணர்ந்திடுவோம். உலகை அச்சுறுத்தும் கொடிய நோயின் பரவலினால் உள்ளாக்கப்பட்டவர்களையும் நோயினால் இறந்தவர்களையும் இயேசுவின் நற்கருணை பிரசன்னத்தில் ஒப்புக்கொடுப்போம். குணமளிக்க நம் ஆண்டவர் தமது விசேட ஆசியினால் நோயிற்றவர்களுக்கு குணமாக்கலை அருளவும் முழு உலகமும் வெகு விரைவில் நோயின் தாக்கத்திலிருந்து மீண்டு எழவும் அருள் வேண்டி சிறப்பாக மன்றாடுவோம். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற இயேசுவின் உடனிருப்பை நற்கருணை பிரசன்னத்திலே உணர்ந்து அதையும் நாளாந்த வாழ்வில் அனுபவிக்க இறையருள் வேண்டி தொடர்கின்ற கல்வாரி பலியில் இணைந்திடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மரியாயின் மாசற்ற இறுதிய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்றைய தினத்திலே இன்று நாங்கள் அவளின் மகன் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து நம் எல்லோருக்கும் மீட்பை பெற்று தந்தவர்,
உலகம் முடிவு வரை உங்களோடு இருக்கின்றேன் என்றதற்கு சான்று பகர்ந்து நற்கருணையை நமக்கு தந்திருக்கின்றார். எனவே இந்த விழாவிலே நாங்கள் நற்கருணை நாதரை வழிபடுவதோடு இந்த மரியன்னை பரிந்துரைத்து நம்மை இந்த கொடிய நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று அவர் மூலம் நாங்கள் மன்றாடுவோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் ஞான மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே எங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவர் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக மனித இனத்தின் மீட்பினை நிறைவேற்றினீரே. இவ்வாறு கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் அருளடையாளங்களின் வழியாக நம்பிக்கையுடன் அறிக்கையிடும் நாங்கள் உமது மீட்பு தொடர்ந்து வளர்ச்சியுறுவதை கண்டுணரவும் வரத்தை எங்களுக்கு அருள்வீராக. இறைவா, புனித கன்னிமரியாவின் இதயத்தில் தூய ஆவியாருக்கு ஏற்றதோர் உறைவிடத்தை ஏற்பாடு செய்தீர். அதனால் அதே கன்னியின் பரிந்துரையால் நாங்களும் அது மாட்சியின் கோவிலாக விளங்கும் தகுதி பெற இரக்கத்துடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 23 தொடங்கி 31 முடிய. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகின்றார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கின்றார். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆனால் நம்மை நாமே சோதித்தறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக, என்னுயிரை நீ ஆண்டவரை போற்றிடு, என்னுயிரை நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரே
வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். அல்லேலூயா. ஆடுவோம் அல்லேலூயா, ஆடுவோம் அல்லேலூயா, பாடுவோம் அல்லேலூயா, பாடுவோம் அல்லேலூயா. ஆடுவோம் அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதே போல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவே உனது எழில்மலர் பாதத்தில் ஏழையின் இதய மலரினை படைத்தேன். ஏழையின் இதய மலரினை படைத்தேன். இயேசுவே உனது எழில்மலர் பாதத்தில் ஏழையின் இதய மலரினை படைத்தேன். ஏழையின் இதய மலரினை படைத்தேன். உம் திருப்பாதங்கள் சேர்வதே இன்பம். உலகிலே அதுதான் மிகப் பெரும் செல்வம். உம் திருப்பாதங்கள் சேர்வதே இன்பம். உலகிலே அதுதான் மிகப் பெரும் செல்வம். தன்னிகரில்லா தலைவனே இயேசுவே. தன்னிகரில்லா தலைவனே இயேசுவே. தந்தேன் என்னை தாழ்மலர் பணிந்தேன். இயேசுவே உனது எழில்மலர் பாதத்தில் ஏழையின் இதய மலரினை படைத்தேன். ஏழையின் இதய மலரினை
கடலினும் பெரிய தனி பெருந்தருணையை கடை கண் பாராயோ கனிவுடன் எம்மையே கடைக்கண் பாராயோ கனிவுடன் இயேசுவே உனது எழில்மலர் பாதத்தில் ஏழையின் இதய மலரினை படைத்து ஏழையின் இதய மலரினை படைத்தே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையவான பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் இந்த பரிவிரக்கத்தின் அருளடையாளம் எங்களுக்கு ஒற்றுமையின் அடையாளமாகவும் பிறரன்பின் பிணைப்பாகவும் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துதம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்கச் செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீரும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பால் பிணைக்கப்படுகின்றது. ஆகவே மதர்களின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். எனவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறை சாற்றி சொல்வதாவது: மூல இறைவனமாய்
ஓசானா ஹோசானா ஓசானா ஓசானா ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநீராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியவே. ஆண்டவன் இயேசு திருத்தூதருக்கு சொல்லிக் கொடுத்த செபத்தை நமது சேவைகளை நினைவிற்கொண்டு
துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறியதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனவர் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். The body and blood of the Lord Jesus Christ will return in life to us this evening.
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட விண்ணக விருந்து எங்களை புனிதப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தின் வழியாக சகோதர சகோதரிகள் ஒரே குழுமமாக இணைக்கப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறை ஆசீர் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் எந்நாளும் அகற்றி உங்கள் மீது தமது ஆசியின் கொடைகளை இரக்கமுடன் பொழிவாராக. ஆமென். அவர் உங்கள் இதயங்களை தமது அருள் வாக்கில் ஆர்வம் கொள்ளச் செய்து அவற்றை என்றென்றுமுள்ள மகிழ்வால் நிரப்புவாராக. ஆமென். இவ்வாறு நீங்கள் நல்லவற்றையும் நேர்மையானவற்றையும் அறிந்தவர்களாய் இறைவனுடைய கட்டளையின் வழியில் நடந்து சென்று விண்ணக வீட்டின் உரிமை பேற்றை பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர்
மழியலாம். ஆனால் இயேசுவே உன் அன்பில் களிவுண்டோ. ஆனால் இயேசுவே உன் அன்பில் களிவுண்டோ. அன்பாக, அருளாக, ஆனந்தமாக, இன்பமாக, ஈடு இணையற்ற தெய்வமாக, உண்மையாக, உறவாக, எண்ணாக, எழுத்தாக, எல்லாமுமாக எங்கள் முன்னிலையிலே நற்கருணை ஆண்டவர் வல்லமையோடு வீற்றிருக்கின்றார். மகனே, மகளே, உன்னுடைய துன்பம், வேதனை, கஷ்டம், நோய், நோக்காடுகள், பிரச்சனைகள், அலை மோதுகின்ற எல்லா பிரச்சனைகள், நான் உன்னோடு வழிநடக்கின்ற ஆண்டவர். நான் உலகம் முடியும் பரியந்தம் உங்களோடே இருக்கின்ற ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். இயேசுவே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளுகிற நேரம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே, எங்களை பார்ப்பதற்காக, எங்களோடு இருப்பதற்காக உம்முடைய அழகான பிரசன்னத்தை தந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் பேர் சொல்லி அழைத்து உம்முடைய நிறைவுக்குள்ளே எங்களை அர்ப்பணமாக்குவதற்கு பயன்படுத்துகிறீரே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த மணித்துளிகள் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை நாங்கள் அனுபவித்துக் கொள்ளவும், உம்மை நாங்கள் பார்க்கவும் எங்களுக்கு நீர்தாமை கிருபை செய்தருளும். உம்முடைய அன்பின் சாட்சிகளாக இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் செல்லவும் நீர்தாமே எங்களோடு கூட வழி நடந்தருளும். கழுகுகளின் இறக்கைகளின் மேலே உன்னை நான் சுமந்து கொண்டு போகிற ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்துவீரே. வல்லமையின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஆமென். நற்கருணை ஆண்டவரிலே நம்பிக்கைக்குரிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் என்ற அந்த எண்ணப்பாட்டோடு தொலைக்காட்சி பெட்டிகளிலும் கணனியினூடாக கைபேசிகளிலும் கணனிகளிலும் நற்கருணை ஆண்டவருடைய வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வழிபாடுகளின் உச்ச வழிபாடு நற்கருணை வழிபாடு. எங்களுடைய புனிதரை நாங்கள் கோடி அற்புதர் என்றும் புதுமைகள் செய்யும் நாயகம் என்று நாங்கள் போற்றுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் அந்த அற்புதர் நற்கருணை ஆண்டவரோடு கொண்டிருந்த உறவு, தனிமையில் அவர் அனுபவித்த அந்த நற்கருணை பிரசன்னம் என்று சொன்னால் அது மிகையாகாது.
அன்புக்குரியவர்களே, இந்த மாலை நற்கருணை வழிபாட்டை நாங்கள் மாலை புகழ்ச்சியாக நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். இப்பொழுது 2 திருப்பாக்கள் வாசிக்கப்படும். திருப்பாக்களுக்கு ஒரு குறுகிய முன்னுரை, அதைத் தொடர்ந்து திருப்பாக்கள் பாடப்படும். அதைத் தொடர்ந்து திருப்பாக்களுக்கான மன்றாட்டும், பின்பு நற்செய்தி, மறையுரை, மரியாளின் பாடல், மன்றாட்டு, புகழ்வா ஜெருசலேமே என்ற அந்த ஓடரோடு அந்த நிலையோடு நாங்கள் இந்த வழிபாட்டை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவர் எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம் எங்களை முழுமையாக நிரப்பிக் கொண்டிருக்கின்றன என்ற அந்த உணர்வோடு இப்பொழுது இந்த மாலை புகழ்ச்சிக்குள் நுழைவோம். திருப்பாடல் 89 ஆண்டவரின் பேரன்பை பற்றிய அறப்பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. தாவீதின் மரபில் தோன்றிய திருப்பாடல் தாவீது அடிகளாரின் துன்பமான தோல்வி அனுபவங்களில் தன் எண்ணப்பாடுகளை வெளிப்படுத்துவதையும், ஆனால் இறுதியில் இறை அனுபவத்தை பராமரிப்பை அவர் கவி வடிவில் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துவதையும் இப்பாடல் தாங்கி நிற்கின்றது. கொரோனா நோயின் பயம், பொருளாதார நெருக்கடி, வாழ்வின் நிச்சயமற்ற நிலையில் வாழும் நாங்கள் நம்புகின்ற கடவுள் எங்களை கைவிடாத கடவுளாக இருக்கின்றார் என்ற அந்த உணர்வுடன் சங்கீத ஆசிரியருடன் இணைந்து இத்திருப்பாடலில் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் பேரன்பை பற்றி என்றென்றும் பாடுவே. ஆண்டவரின் பேரன்பை பற்றி என்றென்றும் பாடுவே. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப் போல் உறுதியானது. நீர் உரைத்தது தான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உனது வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி என்றென்றும் பாடுவேன். ஆண்டவரே, வானங்கள் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வமைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? தூயவர் குழுவில் அவர் அஞ்சுதற்கு உரிய இறைவன். அவரை சூழ உள்ள அனைவருக்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர். படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை போல் ஆற்றல் மிக்கவர் யார்? ஆண்டவரே, உமது உண்மை உம்மை சூழ்ந்துள்ளது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி என்றென்றும் பாடுவே. வானமும் உமதே, வையமும் உமதே, பூவுலகையும் அதில் நிறைந்துள்ள அனைத்தையும் நிலை நிறுத்துபவர் நீரே.
வடக்கையும் தெற்கையும் படைத்தவர் நீரே. தாபோரும் எர்மோனும் உம் பேரை களிப்புடன் புகழுகின்றன. வன்மை மிக்கது உமது புயம், வலிமை கொண்டது உமது கை, உயர்ந்து நிற்பது உமது வலக்கை. நீதியும் நேர்மையும் உமது அரியணைக்கு அடித்தளம், பேரன்பும் உண்மையும் உமக்கு முன்னே செல்லும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி என்றென்றும் பாடுவே. விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை உமகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை, உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நமது கேடயம் ஆண்டவருக்கு உரியது, நம் அரசர் இஸ்ராயலின் தூயவருக்கு உரியவர். ஆண்டவரின் பேரன்பை பற்றி என்றென்றும் பாடுவே. ஆண்டவரின் பேரன்பை பற்றி என்றென்றும் பாடுவே. செபம். அன்பின் இறைவா, தாவீது அரசனுக்கு தோல்வி வெளியே இருந்து வரவில்லை, தன் பாவத்தாலும் தன் பிள்ளைகளாலும் உள்ளிருந்தே வந்தது. இக்கொடிய கொரோனா வைரஸ் கிருமி உருவாகியிருந்தாலும் மனிதனின் சுயநலமும் அடுத்தவனில் அக்கறை கொள்ளாத தன்மையும் தான் என்ற உணர்வோடு பிறநலம் உள்ளவர்களாக இறைமக்களாகிய நாங்கள் வாழ வரம் தாரும். ஆமேன். திருப்பாடல் 16. ஆண்டவர் என் உரிமை சொத்து. நீதி எனக்கு வேண்டாம், நீதியின் ஆண்டவரே எனக்கு வேண்டும் என்ற ஒரு இறையடியாரின் மனக்குமுறல். இவ்விறையடியார் தாவீது அரசராக இருக்கலாம் என்று ஊகிக்கப்படுகின்றது. இஸ்ராயல் நாட்டில் பலர் வேறு பல தெய்வங்களை பின் சென்று வழிபட்ட போது இவ்வடியார் உண்மை கடவுளாகிய ஆண்டவரிடம் மட்டுமே தன் மகிழ்வையும் நிறைவையும் காண விளைகின்ற அற்புதமான வரிகளை இத்திருப்பா தாங்கி நிற்கின்றது. செப உணர்வோடு இத்திருப்பா பாடலில் பங்கு பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரே என் உரிமை சொத்து, நீதாமே. ஆண்டவரே என் உரிமை சொத்து, நீதாமே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கில்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர், அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். ஆண்டவரே என் உரிமை சொத்து, நீதாமே. ஆண்டவரே தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே.
இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவரே என் உரிமை சொத்து நீதாமே. என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார். உமது அன்பனை பழுகுடியில் காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே என் உரிமை சொத்து நீதாமே. ஆண்டவரே என் உரிமை சொத்து செபம். நற்கருணை ஆண்டவரே, உலக இன்பங்களும் ஆசைகளும் அழிவுக்கு இட்டுச் செல்கின்றன. மாறாக ஆண்டவரை தஞ்சமாக கொள்வதே நிலையான வாழ்வுக்கும் நிறைவான மகிழ்ச்சிக்கும் இட்டுச் செல்லும் என்ற எண்ணப்பாட்டோடு ஆண்டவரை எங்கள் உரிமை சொத்தாக்கிக் கொள்ள அருள் புரியும். ஆமேன். நற்செய்தி வாசகம். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 14, திருவசனங்கள் 22 தொடக்கம் 26 வரை. ஆண்டவரின் திருவிருந்து. அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் இறையாட்சி வரும் அந்நாளில் தான் நான் திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. நற்கருணை ஆண்டவரிலே விசுவாசமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதராம் புனித அந்தோனியாருடைய பக்தர்களே, ஆண்டு எங்களுடைய ஓய்வு நிலை திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் அன்பின் அருளடையாளம் என்ற ஒரு திருத்தூது மடலை எழுதுகின்றார். சாக்ரமெண்டும் கரிட்டாட்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற அன்பின் அருளடையாளம் என்ற அந்த திருத்தூது. அந்த திருத்தூது மடலிலே திருத்தந்தை அவர்கள் நற்கருணையை பற்றிய 3 மறை உண்மைகளை சொல்லி நிற்கின்றார். அந்த திருத்தூது முழுவதும் இந்த 3 மறை உண்மைகளை மையப்படுத்தியதாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம்.
திருத்தந்தை அவர்கள் கூறுவார், நற்கருணை நம்பப்பட வேண்டிய மறைபொருள், நற்கருணை கொண்டாடப்பட வேண்டிய மறைபொருள், நற்கருணை வாழப்பட வேண்டிய மறைபொருள் என்று சொல்லியிருப்பார். அன்புக்குரிய இறை மக்களே, நற்கருணை நம்பப்பட வேண்டிய மறைபொருள். ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம், உயிருள்ள பிரசன்னம் அந்த அப்பவடிவிலே இருக்கின்றது என்று நாங்கள் நம்ப வேண்டும் என்று அவர் கூறியிருப்பார். நாங்கள் பார்க்கின்ற நற்கருணை அது வெறும் கோதுமை மாவினாலே செய்யப்பட்ட அப்பம் அல்ல, ஒரு சடப்பொருள் அல்ல. மாறாக ஒவ்வொரு திருப்பலியிலும் குருவானவருடைய திருப்பலி நிறைவேற்றுகின்ற அந்த குருவானவருடைய வசீகர வார்த்தைகளினூடாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். அங்கே அந்த கோதுமை மாவினாலே செய்யப்பட்ட அப்பம் ஆண்டவருடைய உடலாகவும், திராட்சை பழங்களினாலே பிழியப்பட்ட அந்த ரசம் ஆண்டவருடைய இரத்தமாகவும் மாற்றமடைகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வு. இதிலே ஆண்டவருடைய உயிருள்ள பிரசனம் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருப்பார். அன்புக்குரியவர்களை, பல நேரங்களில் நாங்கள் நம்புகின்றோம். கத்தோலிக்க மக்களாகிய எங்களுக்கு இதுதான் எங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையாக இருக்கின்றது. அதைத்தான் எங்களுடைய திருச்சபை திரும்ப திரும்ப எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். நற்கருணை எங்களுடைய வாழ்வினுடைய மையம், நற்கருணை எங்களுடைய வாழ்வினுடைய உச்சம் என்று சொல்லும். இதைத்தான் எங்களுடைய புனிதரும் கோடியற்புதராம் புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டங்களிலும் நம்பிக்கையோடு அந்த நற்கருணையை அனுபவித்த புனிதராக இருப்பதை அவருடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நற்கருணை கொண்டாடப்பட வேண்டிய மறைபொருள். அதாவது ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு கொண்டாட்டம். அதைத்தான் நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், இட்ஸ் எ செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம். நாங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும், அது கொண்டாடப்பட வேண்டிய மறைபொருள். ஆகவே ஒவ்வொரு திருப்பலி கொண்டாட்டமும் அது ஒரு கொண்டாட்டம். அங்கே ஆண்டவருடைய அன்பை சுவைக்கின்ற, அவர் தருகின்ற வாழ்வை நாங்கள் அனுபவிக்கின்ற ஒரு அற்புதமான தருணம். அது கொண்டாடப்பட வேண்டிய மறைபொருள் என்று சொல்லி நிற்பார். அன்புக்குரியவர்களே, நற்கருணை வாழப்பட வேண்டிய மறைபொருள் என்று சொல்லி நிற்பார். பல நேரங்களில் இந்த மறை உண்மையை நாங்கள் பல நேரங்களில் மறந்து விடுகின்றோம். நாங்கள் அடிக்கடி கேட்கலாம், ஒரு நாளைக்கு உலகத்தில் ஆயிரக்கணக்கான திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றன. திருப்பலி ஆரம்பிக்கப்பட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி பலியில் திருப்பலி, முதலாவது திருப்பலி நிறைவேற்றப்படுகின்றது. இன்று வரையும் நாங்கள் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் எண்ண முடியாத அளவுக்கு திருப்பலிகள் நடந்தேறிவிட்டன. இந்த மறைபொருள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏன் உலகத்தில் மாற்றங்கள் இல்லை? ஏன் அந்த நற்கருணையினுடைய புதுமையை, அந்த மாற்றத்தை உலகம் கண்டு கொள்ளாமல் இருக்கின்றது, நாங்கள் அனுபவிக்காமல் இருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணையை பல நேரங்களில் நாங்கள் வாழாதவர்களாக இருக்கின்றோம். இந்த மறைபொருளை பல நேரங்களில் நாங்கள் அனுபவிக்காதவர்களாக இருக்கின்றோம் என்ற அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள், 2 பக்கமும் இணைந்து அது முழுமை பெறுகின்றது. ஒரு விளையாட்டு போட்டியில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது 2 பகுதிகளை அது கொண்டிருக்கும். அந்த 2 பகுதிகளும் விளையாடப்படுகின்ற பொழுதுதான் அந்த போட்டி முழுமை அடைகின்றது. அதே போல நற்கருணை என்று பார்க்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே, நற்கருணைக்கு 2 பகுதிகள் இருக்கின்றன. பல நேரங்களில் நற்கருணையை நாங்கள் வழிபாட்டோடு, சடங்கோடு, நினைவோடு நாங்கள் முடித்து விடுகின்றோம். ஆனால் அந்த நற்கருணையை நாங்கள் வாழ்வாக வாழ்வதற்கு மறந்து விடுகின்றோம். அது சடங்கு மட்டுமல்ல, அது சாட்சியம் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். அது நினைவு மட்டுமல்ல, அது ஒரு நிகழ்வாக எங்களுடைய அன்றாட வாழ்வில் வெளிப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மறந்து விடுகின்றோம். பாருங்கள், ஆண்டவர் இயேசு திவ்ய நற்கருணையை பெரிய வியாழன் என்று ஏற்படுத்துகின்றார். அதை நாங்கள் ஒரு சடங்காக பார்க்கலாம். ஆண்டவர் இறைப்புகழ் கூடுகின்றார், தன்னுடைய அப்போஸ்தலர்களோடு நற்கருணையை ஏற்படுத்துகின்றார்.
ஆனால் ஒத்தமை நற்செய்தியிலும் 4ஆம் நற்செய்தியிலும் எந்த ஒரு இடத்திலும் அந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு முடிவை நாங்கள் பார்க்க இயலாது. முடிந்து விட்டது, நிறைவு என்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். இன்றைய நற்செய்தி பகுதியில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் திருவிருந்தை ஏற்படுத்திவிட்டு விவிலிய ஆசிரியர் மிகவும் அழகாக கூறுவார், அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். பாருங்கள், முதல் பகுதி சடங்கு பகுதி முடிந்து விட்டது. இரண்டாவது பகுதி ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு வெளியே போகின்றார், ஒலிவமலைக்கு புகழ் பாடல் பாடி செல்கின்றார். அதற்கு பிறகு நடப்பது எங்களுக்கு தெரியும். நற்கருணையினுடைய இரண்டாவது பகுதி, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கைது செய்யப்படுவார். கல்வாரி பயணம், கஷ்டம், துன்பம். ஆண்டவர் தன்னை இழப்பார், தன்னை கொடுப்பார், இரத்தத்தை சிந்துவார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று சொன்ன அந்த ஆண்டவர் அந்த அன்பினுடைய உச்சகட்டமாக தன்னுடைய உயிரை எங்களுக்காக தருவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், அந்த திருவிருந்து, அந்த பெரிய வியாழன் என்று தொடங்கி அந்த நற்கருணை எங்கே நிறைவு பெறும் என்று சொன்னால், அவர் சிலுவையில் தொங்கி கடைசியாக கூறிய அந்த வார்த்தை, எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று என்று அந்த வார்த்தையோடு அந்த நிகழ்வு முடிவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது, இந்த நாட்களிலே நாங்கள் திருப்பலியை நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. தொலைக்காட்சிகளிலும் கணனிகளிலும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காலத்தின் கட்டாயம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பல நேரங்களில் திருப்பலி என்று சொல்கின்ற பொழுது, சடங்கின் முடிவிலே குருவானவர் சொல்லுவார், சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று என்று அவர் சொன்னவுடன் அதோடு திருப்பலி முடிந்து விட்டது என்று நாங்கள் போகின்றோம். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், சென்று வாழுங்கள். அந்த திருப்பணியினுடைய பண்புகள் உங்களுடைய அன்றாட வாழ்விலே வெளிப்படட்டும். பகிர்வு, கொடுத்தல், அன்பு செய்தல், மன்னிப்பு, நாங்கள் எதையெல்லாம் அந்த சடங்கிலே செய்கின்றோமோ அது எங்களுடைய வாழ்வாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் திருப்பலி நிறைவு பெறும். அங்கேதான் உலகம் புனிதமாக்கப்படும். உடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்ற செய்தியை தருகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியை நாங்கள் வாழுகின்றோமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். இது சடங்கு மட்டுமல்ல, இது வழிபாடு மட்டுமல்ல, இது வெறும் நினைவு மட்டுமல்ல, இது வாழ்வு, இது சாட்சியம், இது நிகழ்வு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்விலே, எங்களுடைய குடும்பங்களிலே, எங்களுடைய பங்குகளிலே நாங்கள் இந்த நற்கருணையை வாழுகின்றவர்களாக இருக்கின்றோமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். முக்கியமாக இந்த ஆண்டு எங்களுடைய இலங்கை திருச்சபை அன்பிய ஆண்டாகவும், முக்கியமாக எங்களுடைய யாழ் திரு அவை அன்பிய ஆண்டாகவும் இந்த ஆண்டை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றால், நாங்கள் ஒன்றை மறந்துவிடக்கூடாது அன்புக்குரியவர்களே. அன்பியங்களாக 15 20 25 குடும்பங்கள் இணைந்து, அயல் குடும்பங்கள் இணைந்து அன்பியங்களாக நாங்கள் வாழ முடிவெடுத்திருக்கின்றோம். நாங்கள் அன்பியங்களாக ஒன்று கூடுகின்ற ஒவ்வொரு நிகழ்வும், 7 படிமுறைகளை நாங்கள் வாசித்து வாழ்வாக முனைகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு திருவிருந்து என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அன்புக்குரியவர்களே. இறைவார்த்தையை வாசித்து அந்த இறைவார்த்தை சொல்லுகின்ற அந்த இறைவார்த்தையை நாங்கள் வாழ்வாக வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும், அந்த அன்பியங்களிலே நீங்கள் பகிர்வை, அன்பை, விட்டு கொடுப்பை, புரிந்துணர்வை நீங்கள் வாழுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நீங்கள் திருப்பலியை நிறைவேற்றுகின்றீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு திருகோணமலையில் அன்பிய தேசிய மகநாடு நடந்தது. அதற்கு நானும் அருத்தந்தை லியோ அடிகளாரும் இன்னும் 3 ஊக்குவிப்பாளர்களும் மறைமாவட்ட சார்பாக சென்றிருந்தோம் பங்கு பெற்றுவதற்காக. அப்பொழுது அந்த நிகழ்வினுடைய 2வது நாள் களப்பயிற்சிக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போ நான் போன இடம் உங்களுக்கு தெரியும், ஃபாதர் போல் ரொபின்சன் சொல்லக்கூடிய ஒரு பிரபலியமான ஃபாதர். அவர் தான் இப்போ திருகோணமலை மறைமாவட்டத்தினுடைய அன்பி இயக்குநராக இருக்கின்றார். அவருடைய பங்குக்கு அந்த குழுவிலே நானும் இருந்தேன். அப்பொழுது அன்றைக்கு அந்த பகிர்வில் அந்த அருத்தந்தை அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு அன்பிய அனுபவம் எனது உள்ளத்தை கவர்ந்தது. அவர் சொல்லியிருந்தால் அவருடைய பங்கில் ஒரு அன்பியம் என்று சொல்லுகின்ற பொழுது சின்ன பங்கு, ஆகவே ஒரு 10-15 குடும்பங்கள் இணைந்து தான் ஒரு அன்பியம். அவர்கள் ஒரு நாள் நற்செய்தி பகிர்வுக்காக ஒன்று கூடுகின்றார்கள். 25-30 பேர் இருப்பார்கள்.
அன்றைய தினம் அவர்கள் பகிர்வுக்காக எடுத்துக்கொண்ட பகுதி என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசு அப்பங்களையும் மீன்களையும் பலுகி பெருகி 5000 பேருக்கு உணவளித்த அந்த நிகழ்வு. அப்பொழுது தெரியும், அந்த அன்பியத்தினுடைய அந்த 7 படிமுறையினுடைய 6வது படிமுறையில் ஆண்டவர் அன்பியங்களுக்கு என்ன சொல்ல வருகின்றார், நாங்கள் எவ்வாறு இந்த 4 சுவர்களை தாண்டி மக்களை நாங்கள் செயல் வீரர்களாக மாற வேண்டும் என்று நாங்கள் தியானிக்கின்ற பகுதி. அப்போ அந்த பகிர்வுகளை மையப்படுத்தி, இறை பகிர்வை மையப்படுத்தி அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு எங்களோட ஆண்டவர் இன்றைய அன்பியத்தில் நாங்கள் பகிர வேண்டும் என்ற ஒரு செய்தியை தருகின்றார். ஆகவே நாங்கள் எவ்வாறு பகிரலாம் என்ற ஒரு மீளாய்வு, ஒரு தேடலை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். அப்பொழுது சில பேர் சொல்கின்றார்கள், எங்களோட குடும்பத்தில் எங்களோட அன்பியத்தில் ஒரு அனாதை இல்லம் இருக்குது, நாங்கள் அங்கே போய் அவங்களுக்காண்டி மண்டாடுவோம், உணவுப் பொருட்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கின்றார்கள், இல்லை நாங்களோட பங்கு தந்தைக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி போவோம்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அந்த அநாத மடத்துக்கு போய் நாங்கள் சிரமதானம் செய்வோம், அந்த நாள் முழுவதையும் அங்கே செலவிடுவோம், எங்களுடைய பகிர்வை வெளிப்படுத்துவோம் சொல்லி. இன்னும் சில பேர் சொல்கின்றார்கள், அந்த அன்பியம் அவர்கள் வாழுகின்ற அந்த இடத்தில் ஒரு ஏழை குடும்பம் ஒன்று இருக்கின்றது. ஏழை குடும்பம் என்று சொல்கின்ற பொழுது தாய் தகப்பன் 2 பிள்ளைகள். தகப்பனால் வேலை செய்ய முடியாது, அவருக்கு சுகமில்லை. அம்மா நாள் கூலிக்கு போய்த்தான் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அன்பியங்களாக நாங்கள் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கின்ற பொழுது சில பேர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். இல்லை, சில பேர் நாங்கள் ஏன் முயற்சி செய்யக்கூடாது, ஆண்டவர் இந்த செய்தி எங்களுக்கு தருகின்றார் என்ற அந்த சிந்தனையோடு சரி நாங்கள் அவர்களுக்கு அந்த அடிப்படை தேவையான ஒரு நல்ல ஒரு வீடு, ஒரு சின்ன ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுப்போம், அதற்கான முயற்சியில் நாங்கள் ஆண்டோட துணையோடு நாங்கள் முயற்சிப்போம் என்ற அந்த முடிவோடு அவர்கள் தங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். சொல்கின்றார்கள், ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அவர்களால் ஒரு மிகப்பெரிய தொகையை சேர்க்க முடிந்தது. ஆண்டவருடைய துணையால் ஒரு சின்ன ஒரு வீட்டை கட்ட முடிந்தது. அப்போ வீட்டு திறப்பு விழா, அப்போ அவர்கள் பங்கு தந்தைக்கு அறிவிக்கின்றார்கள். பங்கு தந்தை அந்த ஞாயிற்றுக்கிழமை பூசையில் பங்கு மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறார், பங்கு மக்களே, இந்த அன்பியத்தில் இந்த அன்பிய மக்கள் அன்பியத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழை குடும்பத்திற்கு ஒரு வீடு கட்டியிருக்கின்றார்கள். ஆண்டவருடைய துணையால் அவர்கள் தங்களுடைய முயற்சியின் காரணமாக வீடு கட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் பின்னேரம் திறப்பு விழாக்கு போகிறோம். நீங்கள் வருகின்ற பொழுது உங்களால் முடிந்த உதவிகள் என்று சொல்லலாம், வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உங்களோட வீடுகளில் இருந்தால் நீங்கள் கொண்டு வரலாம் என்று சொல்லுகின்றார். அப்போ போல் ரொபின்சன் டிக்லார் சொல்லுவார், மாலை நேரம் வந்தது, பங்கு மக்கள் நிறைய பேர் வந்திருந்தார்கள். அவர் சொன்னார், மக்கள் கொண்டு வந்த பொருட்களை பார்க்கின்ற பொழுது வீட்டில் வைக்க முடியாத அளவுக்கு இருந்ததாம். ஏன்னு சொன்னால் வீடு நிறைஞ்சிட்டாம். அவ்வளவு பொருட்கள் பண உதவிகளை அவர்கள் செய்தார்களாம். அப்போ அவர் சொல்லியிருந்தார், இதுதான் ஆண்டவர் 5000 பேருக்கு அந்த அப்பங்களை மீன்களையும் பலுகிய ஒரு அற்புதமான நிகழ்வு. 2000 ஆண்டு யூதா நாட்டிலே நடந்த அந்த அனுபவத்தை, அந்த அதிசயத்தை நான் இப்பொழுது கண்டேன் என்று சொன்னாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்களுடைய அன்பியங்கள், எங்களுடைய அன்றாட வாழ்வு ஒவ்வொன்றும் திருப்பலியாக மாற முடியும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே திருப்பலி வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல, திருப்பலி ஒரு சடங்கு மட்டுமல்ல, திருப்பலி நற்கருணை எங்களுடைய வாழ்வாக மாற வேண்டும் என்று சொல்லியும், அது நினைவாக மட்டுமல்ல ஒவ்வொரு நிகழ்வாக மாற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்தும் நற்கருணை ஆண்டவரை பார்த்து நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாங்கள் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்துக்கு நாங்கள் விழா எடுக்கின்றோம். புனித அந்தோனியார் அன்னை மரியாளில் அதிகமான பற்றுறுதி கொண்ட ஒரு புனிதராக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் பிறந்த நாள் ஆகஸ்ட் 15, அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா. வரலாறு சொல்லும், அவர் இறக்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய தேவாலயத்துக்கு தன்னை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் விருப்பம் கொள்கின்றார். அன்னை மரியாளுடைய பாடலை கேட்டுக்கொண்டு தன்னுடைய உயிரை விட்டதாக வரலாறு சொல்கின்றது. அன்னை மரியாளிலே பற்றுறுதி கொண்டவராக என்னுடைய புனிதர் இருக்கின்றார். இப்பொழுது மரியாளுடைய பாடல் பாடப்பட போகின்றது. அன்னை மரியாளுடைய பக்தர்களாக, அன்னை மரியாளுடைய உதரம் நற்கருணையை தாங்கிய உதரமாக இருக்கின்றது.
எனவே இந்த பாடலிலே அனைவரும் பயபக்தியோடு பங்கு பெற்றுக் கொள்வோம். தீமை வலியவர் வல்லமை குறைய நீதி உண்மையின் ஆட்சி உயர்ந்திட தீமை வலியவர் வல்லமை குறைய வார்த்தை சாட்சியாய் விளங்க அழைக்கின்றது இறைவனின் வல்லமையே இறைவனின் வல்லமையே சுரண்டிய செல்வங்கள் ஓடிய மறைய ஏழை எளியவர் நிம்மதியடைய சுரண்டிய செல்வங்கள் ஓடிய மறைய நீதியின் அரசு எங்குமே வளர அழைக்கின்றது இறைவனின் வல்லமையே இறைவனின் வல்லமையே இப்பொழுது எங்களுடைய மன்றாட்டுக்கள் தேவைகள் அனைத்தையும் நற்கருணை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து நாங்கள் மன்றாடுவோம். அன்பே உருவான நற்கருணைநாதரே, உமது திரு அவையை ஆசீர்வதித்து அதில் பணியாற்றும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவிகளை அருள் வளங்களால் நிரப்பி பாரங்கும் நற்கருணை அன்பிய சமூகங்களாக உருவாக்கும் பணியாளர்களாக அவர்கள் விளங்கிட செய்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே நற்கருணைநாதரே, புனித அந்தோனியாரின் அருமை பக்தர்களாக நேரலை வழியாக உம்மோடு ஒன்றித்திருக்கும் எங்கள் குடும்பங்கள் யாவற்றையும் கருணையுடன் கண்ணோக்கி எமது குடும்ப உறவுகள் வலுப்படுத்தப்படவும் அன்பும் மன்னிப்பும் புரிந்துணர்வும் ஒருவரையொருவர் மதித்து வாழும் பண்புகள் எங்கள் உள்ளங்களில் வளரச் செய்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை பொருந்திய நற்கருணை நாதரே, எமது சமுதாயத்தில் வாழும் ஏழையர், தனிமையில் வாடும் முதியோர், கைவிடப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், உடல் உள நோய்களால் வருந்துவோர் யாவருக்கும் குணமளித்து ஆறுதல் வழங்கி தேற்றி அருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே, நற்கருணை நாதரே, இன, மத, மொழி, சாதி, குல என்ற ரீதியில் ஒருவரை மற்றவர் வெறுத்து வன்முறைகளையும் சண்டை சச்சரவுகளையும் வளர்க்கும் நம் சமூகங்கள் மத்தியில் ஒற்றுமையையும் நல்லுறவையும் வளர்த்து சகோதரத்துவத்தை கட்டியெழுப்ப எமக்கு ஆற்றலையும் அருள் வளங்களையும் தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணை ஆண்டவருடைய பாதத்திலே எங்களுடைய மன்றாட்டுகள் தேவைகளை வைத்து நாங்கள் மன்றாடினோம். இப்பொழுது புகழ்வா எருசலேமே என்ற பாடலில் பயபக்தியோடு நற்கருணை ஆண்டவருடைய பாதம் முன் இருந்து நாங்கள் அந்த பாடலில் பங்கு பெற்றுக் கொள்வோம்.
உம்மை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாக. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினே. அதே சகல மதுர இன்பம் ஒன்றாயிருந்தது. செபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருசானத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரட்டம் ஆகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை ஆசீர்வாதத்தினை தொடர்ந்து நமது ஆயர் அவர்களுடைய பிரசன்னம் இங்கே இருப்பதன் பொருட்டு விசேட திருச்சுரூப ஆசீர் இப்பொழுது இடம்பெறும். புனித அந்தோனியாருடைய திருச்சுரூபம் இப்போது பீடத்திலே வைக்கப்பட்டு தூபம் காட்டப்பட்டு பாடல் இசைக்கப்பட்டு விசேட ஆசீர் ஆயர் அவர்களால் வழங்கப்படும்.
கோலகுமாரனின் காலை பிடித்து நின்றோம் கோலகுமாரனின் காலை பிடித்து நின்றோம் ஆசையோர் மதி உறைந்தவனே இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாக புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் அது மக்களுக்கு வழங்கியுள்ளீரே. அவரது உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்த சகோதரர்களே, நமது திருவிழாவின் நிறைவு நாள் நவநாளாகிய நற்கருணை விழாவான இன்று இந்த மாலை வழிபாடுகளிலே தலைமை தாங்கி திருப்பலியை ஒப்புக் கொடுத்து நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்று நற்கருணை ஆசீர் வழங்கி நமது பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய திருச்சுருப ஆசிரையும் வழங்கிய எமது பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய எங்கள் ஆயர் பேரர் திரு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களுக்கு எங்கள் அனைவருடைய சார்பிலும் உளம் கனிந்த நன்றியை தெரிவித்து நிற்கின்றோம். எமது பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய திருவிழாவை கடந்த 3 வருடங்களாக வெவ்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தே கொண்டாடி வந்திருக்கிறோம். 2019 ஏப்ரல் குண்டு தாக்குதலின் பின்னரான கட்டுப்பாடுகளுக்குள்ளே, 2020 கொரோனாவின் முதலாம் அலையின் தீவிர கட்டுப்பாடுகளுக்குள்ளேயும், இம்முறை கொரோனாவின் மிக தீவிரமான பரவலால் ஏற்படுத்தப்பட்ட இறுக்கமான கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலேயும், இந்த வேளையிலே எல்லாம், இந்த நெருக்கடிகளின் போதெல்லாம் எமது நலனிலே, பாதுகாப்பிலே, அதே வேளையிலே இறை ஆசீரை நாங்கள் பெறுவதற்கு மிகுந்த அக்கறையோடு செயற்படுகிறவர் நமது ஆயர் அவர்கள் என்பதை நாம் அறிவோம். இந்த நெருக்கடி மிகுந்த காலங்களிலே எம்மை சீரிய வழியிலே வழிநடத்துகின்ற எமது ஆயர் அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்து நிற்கின்றோம். இறை ஆசீரும் அருளும் நமது ஆயருடைய பணிகளில் நிறைந்து விளங்க இறைவனை இறைஞ்சுவோம். நாளை புனித அந்தோனியாருடைய பெருவிழா காலை 6:15 மணிக்கு திருச்செபு மாலையும் புனிதரின் மன்றாட்டு மாலையும் இடம்பெறும். தொடர்ந்து 6:45 மணிக்கு பெருவிழா திருப்பலியும் தொலைக்காட்சி நேரலையிலே நீங்கள் கண்டு பங்கேற்று இறையருளை நிறைவாக பெறும்படி கேட்டு நிற்கின்றேன். தயவு செய்து இந்நாள் வரை நீங்கள் காட்டிய ஒத்துழைப்புக்கும் நாளை கடைப்பிடிக்கிற அதையும் கடைப்பிடிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நாடளாவிய ரீதியில் இருக்கிற முடக்கமும் பயணத்தடையும் நீக்கப்பட்டவுடன் ஆலயம் உங்களுக்காக திறந்துவிடப்படும். நன்றி. இராச்சபம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே இறைவா, உமது திருமகனை எங்களுக்காக கையளித்தீர். அவருடைய நித்திய பிரசன்னத்தை, உடனிருப்பை எங்கள் வாழ்விலே கண்டுணரும் வகையிலே
அனுபவிக்கும் வகையிலே நற்கருணையை ஏற்படுத்தினீர். உமது திருமகனுடைய அந்த உடன்படிக்கை பிரசன்னத்தை வாழ்ந்து அன்பிய சமூகங்களாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு விழிப்பு உணர்வு ஊட்டிக் கொண்டிருக்கிறீர். இந்த ஆண்டு அன்பிய வாழ்வின் ஜூபிலி ஆண்டாக இருக்கிற நேரத்திலே நாங்களும் உமது ஆசிரியரிலும் அருளிலும் அன்பிய பகிர்தலிலும் ஈடுபட அருள் புரியும். இந்த அமைதியான இரவை எமக்கு கட்டளையிடும். நாங்கள் நிம்மதியாக துயில் கொண்டு காலையில் உமது புனிதருடைய விழாவை கொண்டாடும் வகையிலே எங்களுக்கு உமது பாதுகாப்பை நிறைவாக தந்தரலும். அன்னை மரியிடம் வேண்டுவோம். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சடுதிமரணத்திலும் சாதாரண பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சடுதிமரணத்திலும் சாதாரண பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்தும் காத்து கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சடுதி மரணத்திலும் சாவான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்தும் காத்து கொள்ளும். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். வழங்குதையா அப்பன் அந்தோணி அருள் பெயர் விளங்குதையா.